இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளில் என்ன விதமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, எத்தனை சுற்றுகள் வரை அதிகபட்சம் இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது? உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவினுடைய அந்த வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் இன்று 8 மணி முதல் தொடங்குகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை 39 தொகுதிகளில் உள்ள வாக்குப்பதிவு, அதாவது 39 தொகுதிகளில் பல்வேறு இடங்களில் 43 வாக்கு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதில் 43 இடங்களில் வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெறுகிறது. 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது. அதாவது தமிழகத்தில் மொத்தமாக 6,33,33,925 வாக்காளர்கள் இருந்தனர். அதில் பதிவான வாக்குகள் என்பது 4,32,94,144 பேர் வாக்களித்துள்ளனர். அவர்கள் யாருக்கு வாக்களித்தனர் என்ற அந்த விவரங்கள் 8 மணி முதல் எண்ணப்படும். இதற்கான பல்வேறு ஏற்பாடுகள் 39 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் செய்யப்பட்டுள்ளன. 39 நாடாளுமன்றங்கள் தலா ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை மையம் என அமைக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கும். ஆகையால் 6 கட்டிடங்களில் இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெறும். 14 மேஜைகள் அமைக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக ஒவ்வொரு அந்த சுற்றுக்கும் 14 மேஜைகள். அதில் எந்த இடத்தில் அதிகமான வாக்காளர்கள் உள்ளனோ அப்பொழுது அந்த சுற்றுகளினுடைய அந்த எண்ணிக்கை என்பது அதிகப்படும். 16 சுற்றுகள் என்பது 20, 22 சுற்றுகள் கூட போகும் என்றால் வாக்கு எண்ணிக்கையை பொறுத்து, அதாவது தமிழகத்திலே மிகப்பெரிய தொகுதி சோழிங்கநல்லூர், அங்கெல்லாம் வாக்கு எண்ணிக்கை என்பது அந்த சுற்றுகள் என்பது வாக்காளர் பதிவான வாக்குகளின் அடிப்படையில் அது அமைக்கப்படும். மொத்தம் இந்த 3,300 மேஜைகள் போடப்பட்டுள்ளன. அதாவது பொதுவாக வாக்கு எண்ணிக்கை மையங்களில் 14 மேஜைகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும். வாக்கு எண்ணிக்கை தொடங்கியவுடன் வாக்காளர்களுடைய, அதாவது வேட்பாளர்களுடைய முகவர்கள் இருப்பார்கள். அவர்கள் அவர்கள் முன்னிலையில் தான் வாக்குப்பதிவு இயந்திரம் பிரிக்கப்படும். சீல் வைக்கப்படக்கூடிய அந்த இயந்திரங்கள் பிரிக்கப்பட்டு அனைவருக்கும் அந்த காட்டப்படும். அதாவது எந்த அளவுக்கு பாதுகாப்பாக எடுத்து வரப்பட்டுள்ளது என்பது குறித்த அந்த விவரங்கள் முழுவதுமாக அந்த கவுண்டிங் ஏஜென்ட் என்று சொல்லக்கூடிய வாக்கு எண்ணிக்கை முகவர்களிடம் எடுத்து செல்லப்படும். அவர்கள் அனுமதி பெற்ற பிறகு அந்த சீல் அகற்றப்பட்டு வாக்கு எண்ணிக்கை என்பது தொடங்கும். அதன் பிறகு 14 மேஜைகளிலும் எவ்வளவு வாக்கு எண்ணிக்கை ஒவ்வொரு வேட்பாளர் எவ்வளவு வாக்கு பெற்றுள்ளாரோ அதன் அடிப்படையில் முடிவுகள் அறிவிக்கப்படும். முதலில் தபால் வாக்குகள் தான் எண்ணப்பட உள்ளன. மொத்தமாக தமிழகத்தை பொறுத்தவரை 38,000 பேர் இந்த வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபட உள்ளன. கிட்டத்தட்ட 3,000க்கும் மேற்பட்ட நுண்பார்வையாளர்கள், மைக்ரோ அப்சர்வர் என்று சொல்லக்கூடிய அவர்கள் அரசு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு RO ரிட்டர்னிங் ஆஃபீஸர் உண்டு, அதாவது தேர்தல் நடத்தும் அதிகாரி. அவர்தான் ஒவ்வொரு முடிவு சுற்றுகளினுடைய எண்ணிக்கை, எந்தெந்த வேட்பாளர் அதிக வாக்கு பெற்றுள்ளார், எவர் எந்தெந்த நிலையில் உள்ளார் என்பது குறித்த அந்த விவரங்கள் அவர் மொத்தமாக தெரிவிப்பார். 39 மையங்களிலும் வாக்கு எண்ணிக்கை என்பது 8 மணிக்கு தொடங்குகிறது. அனைத்து மையங்களிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள், விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பல்வேறு கட்டுப்பாடுகளை தேர்தல் ஆணையம் விதித்துள்ளது. அதாவது வாக்கு எண்ணிக்கை அந்த ஏஜென்ட், போலிங் ஏஜென்ட், கவுண்டிங் ஏஜென்ட் அந்த செல்போன் எடுத்து செல்லக்கூடாது. அதே போல் அதிகமான அளவில் கூட்டம் கூடக்கூடாது. யார் அனுமதிக்கப்பட்டுள்ளாரோ, தேர்தல் ஆணையத்தினுடைய அதிக அங்கீகரிக்கப்பட்ட அட்டை யாரிடம் உள்ளதோ அவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவதற்கான அந்த நெறிமுறைகள் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட வாக்கு எண்ணும் மையங்களில் இருந்து 100 மீட்டர் அளவிற்கு பொதுமக்களோ கட்சிக்காரர்களோ அனுமதிக்கப்படுவதில்லை. இப்படி பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது 8 மணிக்கு தொடங்குகிறது. கார்கே, ஓகே, தமிழ்நாட்டில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய விரிவான ஏற்பாடுகள் என்ன அப்படின்ற தகவல்களை கொடுத்தீங்க. தொடர்ந்து நமது பிற செய்தியாளர்களும் இணைந்திருக்கிறார்கள். சென்னையிலிருந்து செய்தியாளர் ராமச்சந்திரன் இணைகிறார். ராமச்சந்திரன், சென்னையினுடைய 3 தொகுதிகள், இந்த 3 தொகுதிகளுடைய வாக்குகள் எங்கு எண்ணப்படுகின்றன? குறிப்பாக நட்சத்திர அந்தஸ்து பெற்ற தொகுதிகள்லாம் இருக்கிறது, பெரிய தொகுதி தென் சென்னை எல்லாம் பெரிய தொகுதியாக இருக்கிறது. இங்கெல்லாம் என்ன விதமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? இங்கெல்லாம் ரவுண்டுகள் அதிகமாக போகுமா? விவரங்கள் என்ன? வணக்கம் கார்கே. மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையே சென்னையில் 3 நாடாளுமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் சரியாக 8 மணிக்கு எண்ணப்படுகிறது. 3 வாக்கு எண்ணும் மையத்திலும் முழுவதுமாக காவல்துறை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்பட்டுள்ளது. குறிப்பாக ராணிமேரி கல்லூரி, அதேபோல் லயோலா கல்லூரி, அண்ணா பல்கலைக்கழகம் 3 கல்லூரியும் காவல்துறையின் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த சென்னை 3 நாடாளுமன்ற தொகுதிகளை பொறுத்தவரை 4,700 வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகள் 268 மேஜைகள் மூலமாக 321 சுற்றுகளாக எண்ணப்படுகிறது. முழுவதுமாக வாக்கு எண்ணும் மையம் முழுவதுமாக 900
922 CCTV கேமராக்கள் மூலமாகவே கண்காணிக்கப்படுகிறது. இங்கு 4 அடுக்கு பாதுகாப்பில் கிட்டத்தட்ட 1384 காவலர்கள் வந்து மத்திய மற்றும் மாநில காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். உள்ளே செல்லக்கூடிய அனைவருக்குமே முகவர்கள் மற்றும் அவர்களுடைய தலைமை முகவர்கள், அது மட்டுமல்லாமல் ஊடகத்தினர் அனைவருக்குமே அடையாள அட்டை இருந்தால் மட்டுமே, இந்திய தேர்தல் ஆணையம் வழங்கக்கூடிய அடையாள அட்டை இருந்தால் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் உள்ளே செல்லக்கூடிய வாகனத்திற்கும் தனியாக வெஹிக்கிள் பாஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. அது இருந்தால் மட்டுமே காவல்துறை உள்ளே அனுமதிக்கின்றனர். வெளியே ஒலிபெருக்கி மூலமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒலிபெருக்கி மூலமாகவே அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டு வருகிறது. நான் நிற்கக்கூடிய பகுதியை பார்த்தீங்கன்னா சென்னையின் லயோலா கல்லூரி. இது ஒரு நட்சத்திர அந்தஸ்து தொகுதி பெற்ற ஒரு மத்திய சென்னை தொகுதியாகும். திமுகவின் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு தயாநிதி மாறன் வேட்பாளராக திமுக சார்பில் நிறுத்தப்பட்டுள்ளார். அதே போல இந்த தொகுதியில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இங்கு எழும்பூர், ஆயிரம் விளக்கு, வெள்ளிவாக்கம், அண்ணா நகர், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, துறைமுகம் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் 6 அறையில் தனித்தனியாக வாக்குகள் எண்ணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் லயோலா கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்க மொத்தமாக 300 CCTV கேமரா மூலமாக கண்காணிக்கப்படுகிறது. அதனை வாக்கு எண்ணக்கூடிய மையத்தில் ஒவ்வொரு நிமிடமும் வீடியோ பதிவு செய்யப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் 15 டிவிகள் மூலமாக பார்ப்பதற்காக இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. 445 காவலர்கள் இந்த 4 அடுக்கு பாதுகாப்பில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் உள்ளே தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. உள்ளே தேர்தல் அலுவலர்கள் மற்றும் தேர்தல் அதிகாரிகளுக்கு தேவையான உணவு வசதி மற்றும் குடிநீர் வசதி இந்திய தேர்தல் ஆணையத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வரக்கூடியது எந்த விதத்திலும் அசம்பாவிதம் ஏற்படாத வகையில் விரிவான காவல்துறையின் சார்பாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. முகவர்களுக்கு அடையாள அட்டை இருந்தால் மட்டுமே உள்ளே சோதித்து உள்ளே அனுமதிக்கின்றனர். இங்கு சென்னை மாநகர காவல்துறையின் கட்டுப்பாட்டில் பார்க்கும் வகையில் நவீன CCTV இயந்திரமும் லயோலா கல்லூரி முன்பாக நிறுவப்பட்டுள்ளது. இங்கு எந்த விதமான அசம்பாவிதம் இல்லாத வகையில் காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது. சரியாக 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணப்படும். அதன் பிறகு 8:30 மணிக்கு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக ஒரு 3 மணி, ஒரு 11 மணிக்கு முன்னிலை நிலவரம் தெரிய வரும் என்றும் 3 மணிக்கு யார் வெற்றி என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.